ஐயா, நம்ம கசவனம்பட்டியார் பற்றி நம்ம உறவுகள் சொல்லுங்க ஐயா. ஓம் கசவன மௌன ஜோதி நிர்வாண சாமியே நமங்க. சாமி வர்றப்போ அவர் எப்படி பிறந்து இதாக இருந்தாரோ அதே நிர்வாண குலத்தில் தான் இருந்தார். யாருக்கு பூர்வ ஜென்ம லிங்க் இருக்கோ அவங்க தான் அந்தந்த காலகட்டத்தில் சாமியை பார்க்க வர முடியும். தூங்காம சாப்பிடாம ஆடை அணிவிக்காம எல்லா இதுவுமே இல்லாம ஒருத்தர் இருக்கிறாருன்னா அது அவர் தான். ஒரு தாசில்தார் தான் அந்த காலத்தில் ஒரு போட்டோ எடுத்துருக்கிறார். நிறைய பேர் சாமியை சோதிக்க வந்திருக்கிறாங்க. பெரிய பெரிய மலையாள மாந்திரிகவாதிகளாம் சாமியை சோதிக்கிறதுக்கு மாதிரியும் சிகரெட்டில் வேற போத வஸ்துக்கள் கொடுத்து இது பண்ணுறப்ப இன்னைக்கு வரைக்கும் சாமிகிட்ட கொடுக்குறப்ப எப்படி இதாக இருந்துச்சோ இப்போயும் சாமியினுடைய அந்த உற்சவ சிலையில் வச்சா முறைப்படி அவங்களுடைய பிரார்த்தனை நியாயமானதாக இருந்துச்சுன்னா முழுமையாக அந்த சிகரெட் இறங்குது. ஐயா, சுகமே சொல்லுங்கய்யா. ஓம் கசவன மௌன ஜோதி நிர்வாண சாமியே நமங்க. ஐயா, நம்ம கசவனம்பட்டியார் பற்றி நம்ம உறவுகள் சொல்லுங்க ஐயா. கசவனம்பட்டி சாமி அதாவது 1910 20க்குள்ளே கசவனம்பட்டிக்கு வந்தால் சொல்கிறாங்க. எப்படின்னா அந்த காலத்தில் எல்லாருமே விவசாயம் பண்ணக்கூடியவங்க. எல்லார் வீட்லேயுமே மாடுகள் அதிகமாக இருக்கும். பசுமாடு எருது மாடு இருக்கும். அந்த மாடுகள் மேய்க்கிறதுக்காக எல்லாருமே வீட்டுக்கு ஒரு ஆள் அப்படியே போய் கரிசலில் மாடு மேய்க்க போயிடுவாங்க. காலையில் போனாங்கன்னா சாயங்காலம் தான் வருவாங்க. அப்படி போகிறவங்க சாப்பாடு கொண்டு போயிடுவாங்க. இப்படி போய்கிட்டு இருக்க பொழுது திடீர்னு சாமி ஒரு கள்ளி மரத்துக்கு கீழே அப்படியே இளதலைகளை இப்படி சாப்பிட்ற மாதிரி இருந்திருக்கிறாரு. அதை பார்த்துட்டு அவங்க அப்படியே டெய்லி போக கொஞ்சம் பேச்சுவார்த்தை கொடுக்க சாமியோட பேச கொண்டு போன கூலை அவருக்கு ஊட்டி விட இப்படியே பழகி கொஞ்சம் அப்படியே ஒரு உறவை ஏற்படுத்துகிறாங்க. கடைசியில் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகிறப்ப தாங்கள் கூப்பிட்டா கூட வர்றது மாதிரி ஒரு பழக்கத்தை ஏற்படுத்துகிறாங்க. அப்படியே என்ன செய்கிறாங்கன்னா கசவனம்பட்டி கூப்பிட்டு வந்துடுறாங்க. அப்படி சாமி வர்றவோட அவருடைய வயது அந்த காலத்தில் கேட்டவங்ககிட்ட 100 வயசுக்கு மேலே இருக்கவங்க அவங்களாம் இப்போ காலமாயிட்டாங்க. அவங்ககிட்ட பேட்டி எடுத்து கேட்டப்போ சுமார் 1910 20க்குள்ளே வந்திருக்கலாம். அப்போ அவருக்கு வயசு ஒரு 10 வயசுலேருந்து 12 வயசு இருக்கலாம்னு சொல்கிறாங்க. சாமி வர்றப்போ அவர் எப்படி பிறந்து இதாக இருந்தாரோ அதே நிர்வாண குலத்தில் தான் இருந்தார். இங்கே வர்றாங்க. ஊரில் எல்லோரும் ஒரு முயற்சி பண்ணி அவருக்கு ஆடை அணிவிக்கிறாங்க. ஆனால் சாமி அதை சிறிது நேரத்தில் கிழிச்செறிஞ்சிடுறாரு. இது தொடர்ந்து முயற்சி பண்ணி பார்க்குறாங்க. இவங்களுடைய முயற்சி வெற்றி அடையலை. அப்புறம் அப்படியே விட்டுறாங்க. அப்படியே விட்டும் பொழுது ஆரம்ப காலத்தில் சாமி பக்கத்து ஊருக்கெல்லாம் அப்படி அப்படியே நடந்து போக போயிருந்துருக்கிறாரு. சின்ன சின்ன தொந்தரவுகள்லாம் இருந்திருக்கு. அதை பார்த்த கசவனம்பட்டி பெரியவர்கள் இனி சாமி பக்கத்து ஊருக்கெல்லாம் விடாமல் இங்கேயே பாதுகாப்போம் அப்படிங்கிறாங்க. காரணம் சாமி ஆரம்ப காலத்திலே ரொம்ப டாலாக இருப்பார். நாங்கள் பார்க்குறப்பெல்லாம் சாமி 7 அடி இருப்பார். அவருடைய கையுறல்கள்லாம் நம்ம கிட்டத்தட்ட 4 இன்ச்சு 5 இன்ச்சு இருக்கும். நமக்கு 3 இன்ச்சுன்னா அவங்களுக்கு 5 இன்ச்சு இருக்கும். சாட்டை மாதிரி இருக்கும். சாமி நடந்தால் நம்ம ஓடணும் அது மாதிரி இருப்பாங்க. இது ஆரம்ப காலத்தில் இருக்கிறாங்க. அப்போ எல்லாம் ஊர் பெரியவங்களாம் கூடி பேசி இனிமேல் சாமி எங்கேயும் வெளியே போகக்கூடாது, அவரை பாதுகாத்துலான்னு வச்சுருக்காங்க. இல்லை என்ன ஒரு பெக்குலியர்னால் சாமி எல்லார் வீட்டுக்கும் கிச்சன் வரைக்கும் போவார். அந்த காலத்தில் முள் விறகு தான் சாப்பாடு ஆக்குறதுக்கு. சாப்பாடு ஆக்குவாங்க. அப்படி சாப்பாடு ஆக்கும் பொழுது சாப்பாடு வடித்த அந்த கஞ்சி தண்ணியை சாப்பாட்டில் கலந்து ஒரு டம்ளரில் கொடுத்தா ஒரு மடங்கு குடிப்பாங்க. சாமி விரும்பி கொடுக்குற சாப்பாடு அந்த காலத்துக்குரிய கூழ், அதுக்கடுத்து கீரை சாப்பாடு இதுதான் சாப்பிடுவாங்க. காலப்போக்கில் வர்றவங்க எல்லாம் சாமிக்கு பழக்கினது என்னென்னா யார் வந்தாலும் ஒரு டம்ளர் டீ வாங்கிட்டு போவாங்க, ஒரு சிகரெட் வாங்கிட்டு போவாங்க. அப்படி போய் கொடுக்குறப்ப யார்கிட்ட விரும்புகிறாங்களோ அவங்க விரும்பினவங்கிட்ட சாமி ஒரு அந்த டீயை வாங்கி ஒரு மடை குடிச்சிட்டு திருப்பி கொடுப்பாரு. அது அபூர்வம். இல்லாட்டி கீழே ஊற்றிடுவாங்க. இது மாதிரி சிகரெட்டை பற்ற வச்சாங்கன்னா அதை இது பண்ணுவாங்க. அப்படியே இழுத்துட்டு அப்படியே கீழே போட்டுருவாங்க. கடைசி வரைக்குமே நாங்கள் பார்த்த அளவுக்கு சாமி சாப்பாடு கூட எடுத்து அவர் சாப்பிட்டு ரேர் தான். யாராச்சும் வெளியேருந்து வர்றவங்க சாமிக்கு என்ன செய்வாங்கன்னா ஊட்டி விடுவாங்க. அதுவும் 1 ரூபாய் 2 ரூபாய் தான். அப்புறம் இருக்கிறத எல்லாத்துக்கும் சாமியுடைய பிரசாதமாக கொடுத்துருவாங்க. இப்படி இருக்கும் பொழுது அப்படியே காலப்போக்கில் சாமியை பற்றி எப்படி தெரியுதுன்னா சாமி விளம்பரம் பண்ணால் அது நாங்கள் இது வரைக்கும் ஜெயிக்கலை. இந்த நிமிஷம் வரைக்குமே விளம்பரத்தில் ஜெயிக்கவே முடியல. அதனால் எப்படியாச்சும் ஒரு இதில் அது இதாகிடும். யாருக்கு அந்த ஒரு பூர்வ ஜென்ம லிங்க் இருக்கோ அவங்க தான்
அந்தந்த காலகட்டத்தில் சாமியை பார்க்க வர முடியும். இப்போ எல்லா பேப்பர்லேயும் கொடுத்து குரு பூஜை நடத்தலான்னு பார்ப்போம். அன்னைக்குன்னு ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு அது விளம்பரம் கொடுக்க முடியாது. பேப்பர்காரங்களே விளம்பரம் வேணான்றுவாங்க. அப்படி ஏதோ ஒரு இதில் சாமி தடுத்துருவாங்க. இப்போ இவரை பற்றி எப்படி எல்லாத்துக்கும் தெரிஞ்சுன்னா, மித்த மகான்கள் கூறி தான் சாமியை பற்றி நிறைய தெரிஞ்சது. அது மாதிரி நிறைய ஏடுகளில் வந்து சாமியை பற்றி வருது. இப்போ அகத்திய ஏடு பார்த்தாங்கன்னா அதில் வருது, இந்த மாதிரி நீங்கள் அங்கே போனீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி வருது. அது மாதிரி கந்த நாடி, இப்படி நிறைய நாடிகள் இதில் பூரா போய் பார்க்குறப்ப வருது. அது மாதிரி ஜோதிடம் பார்க்குறவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு முனிவர் இருக்கார், போய் பாருங்கன்னு சொல்கிறாங்க. காலப்போக்கில் வந்து பிற மகான்கள், பிற ஞானிகள், பிற சித்தர்கள் சொல்லி தான் சாமியை பற்றி தெரியும். அப்படி தெரியல வந்து ஃபஸ்ட்டு வந்து கேட்குறாங்க, நிறைய ஞானிகளை பார்க்குறாங்க. திருவண்ணாமலை யோகி ராம் சரத்குமார் போய் பார்க்குறாங்க. இப்போ அவங்ககிட்ட போய் நிறைய பேர் கேட்குறாங்க, இந்த மாதிரி திண்டுக்கல் பக்கத்தில் கசனம்பேட்டில் ஒரு மகான் இருக்கார், அவரை போய் பார்க்கலாமா? பாருங்கள், அவர் தான் இருக்கிற ஞானிலே ரொம்ப மிக உயர்ந்த ஞானி. என்ன தூங்காமல் சாப்பிடாமல் ஆடை அணிவிக்காமல் எல்லா இதுவுமே இல்லாமல் ஒருத்தர் இருக்கிறாருன்னா அது அவர் தான். அனைத்தும் கடந்த ஒரு பரிபூர்ண நிலையில் அவர் இருக்கிறாரு. அவரை பார்த்தா நல்லது. அவர் வந்து ஒரு மகா சமுத்திரம்னா நாங்கள் வந்து ஒரு சமுத்திரனுடைய அலைகள் அப்படின்னு சொல்லி சாமி சொல்கிறாங்க. அது மாதிரி திருக்கோவிலூர் ஞானானந்தகிரி சாமியை பார்க்குறாங்க. 1972 ஒரு சொற்பொழிவில் ஞானானந்தகிட்ட கேட்குறாங்க. நிறைய பேர் போய் நிறைய கொடுத்து வாங்குறாங்க. அப்படி கொடுக்கும் பொழுது ஒவ்வொரு தொழிற்சாலைக்காரவங்களும் ஒவ்வொரு அவங்களுடைய ப்ராடக்டை கொடுத்து வாங்குறப்ப ஒரு வித்தியாசமான தொழிற்சாலைக்காரர் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பொருளை கொடுத்து வாங்குறாரு. அதையும் சாமி ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ அங்கேருந்து ஒரு பக்தர் கேட்குறாங்க, என்ன சாமி இது வந்து விடுறீங்க அப்படிங்கிறப்ப, நாங்கள்லாம் வந்து இகத்துக்கு சுகம் கொடுக்குறவங்க, ஒரு இகபர சுகம் உனக்கு வேணும்னா, இன்னொரு பிறவி வேணாம்னா, இந்தியாவிலேயே தமிழகத்தில் 2 அவதூதர்கள் இருக்காங்க. ஒன்று ஒட்டந்தருக்கு பக்கத்தில் கசவனம்பட்டின்னு ஒரு கிராமம் இருக்குது, அங்கே ஒரு நிர்வாண ஞானி இருக்கார் அவதூதர், அவரை போய் பார்த்தா உங்களுக்கு இன்னொரு பிறவி இருக்காது அப்படிங்கிறாங்க. அது மாதிரி கன்னியாகுமரியில் மாயம்மான்னு ஒருத்தர் இருக்காங்க, அவங்கள போய் பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு பிறவி இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டு இருந்த ஒரு பரிபூர்ண மகான்கள். ஏன்னா பிறந்தப்பே அவங்க வந்து அந்த ஒரு பரிபூர்ணத்தை அடைஞ்சவங்க. இப்போ இதே மாதிரி வேறு மகான்கள்கிட்ட போகிறாங்க. இப்போ பொள்ளாச்சியில் பொள்ளாச்சி பக்கத்தில் கோடி சாமிகள் இருந்தாங்க. அங்கே நாங்களே போய் கேட்டோம். சாமிகிட்ட ஒரு ஸ்கிரிப்டை கொடுத்து ஆசீர்வாதம் கேட்குறப்ப அவர் சொன்னார், வாங்கி ஒரு 20 நிமிஷம் கையிலே வச்சு பார்த்துக்கிட்டே இருந்தார். ஒரு 20 நிமிஷம் கழித்து ஒரு 2-3 சாக்லேட் அதில் வச்சு அப்படியே எங்களை பார்த்து கையில் கொடுத்தாரு. மகான்களுக்கெல்லாம் மகான், இறுக்கி பிடிச்சிக்க விடாத அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. இது மாதிரி வேறு இப்போ போடியிலேருந்து ஒரு பக்தர் வந்து 50 வருஷத்துக்கு முன்னுக்கு காஞ்சி பெரியவரை பார்க்க போகிறாங்க, சந்திரசேகர சாமியை பார்க்க போகிறாங்க. அவர்கிட்ட போய் இந்த மாதிரி எங்கள் ஊர் பக்கத்தில் கசவனம்பட்டின்ற ஒரு ஊர் இருக்குங்க, அங்கே ஒரு ஞானி இருக்கார், நிர்வாண ஞானி, நிறைய போய் பார்க்குறாங்க, அவரை போய் பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறப்ப அவர் கையை தூக்கி ஆசீர்வாதம் பண்ணி மௌனத்தில் சைகை பண்ணுறாரு, போய் பாருங்கன்னு சொல்கிறாங்க. இது மாதிரி உளுந்தூர்பேட்டில் வந்து சங்கரலிங்க சாமின்னு சொல்லியிருந்தாங்க, அவர் ஒரு பெரிய ஞானி. அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, பாருப்பா எப்பா அவர்லாம் மிகப்பெரிய மகான்ப்பா, போய் பாருங்கள், ஒரு உடலோடு இருக்கப்பே போய் பார்த்துருங்க, அந்த மண்ணை மிதிச்சிருங்க, நிறைய உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. இது மாதிரி ராமநாதபுரத்தில் ஒரு சாமி இருந்தாங்க, அவங்கக்கிட்ட கேட்குறப்ப அவரும் சேட்டுக்கெல்லாம் சேட்டு, அவரை போய் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. ஒட்டஞ்சத்திரத்தில் ராமசாமி சித்தர் இருந்தாங்க, அவரை போய் பார்க்குறப்ப அவரும் அதுதான் சொன்னார், எல்லாத்துக்கும் உயர்ந்த நிலை, அவர் போய் பார்த்துட்டா போதும், அவர் நம்மளை பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை, அவரை நம்ம பார்த்தா போதும், ஏன்னா அவர் யாரையும் ஏறிட்டு பார்க்க மாட்டார், ரொம்ப சுவிச்சமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். இது மாதிரி பொள்ளாச்சி பக்கத்தில் சிஞ்சுவாடின்னு ஒரு இருக்குது, அங்கே ஒரு சாமி இருக்கிறாங்க. அவங்களும் அவங்ககிட்ட கேட்டப்போ சாமியை பற்றி அவங்கள அதான் சொல்கிறாங்க. இதில் என்ன விசேஷம் என்னென்னா, நிறைய சித்தர்கள் வந்து இங்கே வந்திருக்காங்க, சாமி வந்து பார்த்துருக்காங்க. மாயமாக வந்து சாமி உடலோடு இருக்கப்பையும் ஒரு 5-6 முறை வந்திருக்காங்க. வந்து அப்படியே காரில் இருப்பாங்க, சாமி முத்தலாம் கோயிலில் உட்காந்துருப்பார், 2 பேரும் ஒரு மானசீகமாக பார்த்துக்குருவாங்க. ஏன்னா ஞானிகளுடைய பரிபாசையோ அவங்களுடைய உரையாடலோ நமக்கு தெரியாது, அது வந்து ஒரு மனசுக்கும் ஏற்பட்ட ஒரு கான்டாக்ட்னு சொல்லுவாங்க. அது நம்ம பேச்சுக்கு அங்கே இடமே இல்லை. வந்திருக்காங்க, சாமி அடங்கினப்பட்டும் வந்திருக்கிறாங்க. மாயம்மாளுடைய தொடர்பு வந்து கசவனப்பட்டிக்கு ரொம்ப நிறைய உண்டு.
இது மாதிரி ஏகப்பட்ட இப்போ சாக்கடை சாமி கடைசி காலத்தில் இங்கே வந்திருக்காங்க. இது மாதிரி இப்போ பழனியில் இருக்கக்கூடிய கணக்கம்பட்டி சாமிகிட்ட இந்த ஏரியாவிலேருந்து யார் போனாலும் காளைகளா தெற்க போங்கடா காளைகளா அப்படிம்பார். தெற்குங்கிறது ஒரு சிலருக்கு புரியாது. கணக்கம்பட்டிலேருந்து தெற்குங்கிறது கசவனம்பட்டி. அது மாதிரி இங்கே கசவனம்பட்டியை கிராஸ் பண்ணி ஒரு மதுரைக்கு போனார்னா திண்டுக்கல் வழி போனாலும் சரி, அதே மாதிரி தருமபுரி வழி போனாலும் சரி, எனக்கு அந்த காலத்தில் ஒரு பழைய வீடு இருக்குது கசவனம்பேட்டில் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இது மாதிரி எல்லா மகான்களும் ஒரு போற்றக்கூடியவங்களா, எல்லா மகான்களும் வந்து மிதித்த ஒரு புனித பூமியாக இருக்கக்கூடியது வந்து கசவனம்பட்டி. நிச்சயமா சாமி. ஆமாம். இப்போ அவருக்கு ஐயாவுக்கு வந்து பல மொழிகள் தெரியுன்றாங்களே, எங்கேயும் போகாமல் பல மொழிகள் தெரியும். அவர் ஆச்சரியத்துக்கு எது என்னென்னா, சாமியை வந்து அவர் இருந்த காலத்தில் ஃபாரினர்ஸ் நிறைய பார்த்துருக்காங்க. அது மாதிரி பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ்லாம் பார்த்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த சாமி கால் மேலே கால் போட்டிருக்கக்கூடிய ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் படம் தான் உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்ற படம். அந்த படத்தை வந்து ஒரு தாசில்தார் தான் அந்த காலத்தில் ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்கிறார். 1965 நினைக்கிறேன். 1965 சாமி ஃபோட்டோ எடுத்து அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்குறாங்க. சாமி இது ஃபோட்டோ பிரதி எடுத்து கொடுக்கலாமா? எத்தனை பிரதி எடுத்து கொடுக்குறப்ப 108 அப்படின்னாராம். அப்போ தான் சாமி வந்து இங்கிலீஷில் பேசுகிறது வந்து மற்றவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. அதே மாதிரி நிறைய பேர் போடியிலேருந்து வரவங்க கன்னடம் பேசுவாங்க. போடியிலேருந்து வரவங்க, சின்னாலப்பட்டிலேருந்து வரவங்கெல்லாம் அப்படி பேசிக்கிட்டு இருக்கப்போ சாமிகிட்ட கேட்குறப்ப ஒரு அம்மா வந்து தெலுங்கில் பேசி சாமிக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுருக்காங்க. ஆகா, தெலுங்கில் அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் சாமி ஊன்னு சொல்லிவிட்டு திடீர்னு டக்குன்னு என்ன செய்கிறாரு, போயிட்டு வான்னு தெலுங்கில் சொல்கிறாரு. அப்போ அவங்க நினச்சிருக்காங்க கன்னடத்தில் நம்ம கேட்டால் சாமி சொல்லுவாங்கன்னு சொல்லி கன்னடத்தில் கேட்டிருக்காங்க, சாமி இது நடக்குமா அப்படின்னு சொன்னார். சாமிகிட்ட யார் வந்து எது கேட்டாலும் ஒரு வார்த்தை 2 வார்த்தையில் அந்தந்த மொழியில் சொல்லுவார். கன்னடத்தில் கேட்டதுக்கு கன்னடத்தில் நடக்கும்னு சொல்லியிருக்காரு. இது மாதிரி ருசிய மொழி பேசுனதா சொல்கிறாங்க, ஆங்கிலம் பேசுனதா சொல்கிறாங்க, ஃப்ரெஞ்சு பேசுனதா சொல்கிறாங்க. அதே சமயம் மலேசியாவிலேருந்து ஒருத்தர் சோதிக்க வந்து மலைய மொழியிலே ஒரு பேசி அனுப்பிச்சி விட்டுருக்காங்க. நிறைய பேர் சாமியை சோதிக்க வந்திருக்கிறாங்க. பெரிய பெரிய மலையாள மாந்திரிகவாதிகளாம் வந்து சாமியை சோதிக்கிறதுக்கு மாதிரியும், சிகரெட்டில் வந்து வேறு போதை வஸ்துக்கள் கஞ்சாவெல்லாம் போட்டு கொடுத்து இது பண்ணுறப்ப, சிகரெட்டில் கஞ்சா வச்சு கொடுத்து சாமி உறிஞ்சினாருன்னா அதனுடைய எஃபெக்ட் வந்து அந்த சாமியாருக்கு தான் இருந்திருக்கு. அப்புறம் அவர் கீழே விழுந்து ரொம்ப மயங்கி, அப்புறம் கசவனம்பேட்டிலேருந்து ஒருத்தர் போய் ஐயா அவர் தப்பாக செஞ்சுட்டாரு, அவரை மன்னிச்சிருங்க. ஏன்னா அவர் வந்து ரொம்ப மமதையில் வந்திருக்கார். கசவனம்பட்டி சாமி பார், நான் என்ன ஆகிறேன் பார், அவர் வேடத்தை நான் வந்து இது பண்ணுறேன், அவர் எப்படி நிர்வாணியாக இருக்கலாம், அவரா பெரிய ஞானி, அவருக்கு மேலே எனக்கு சித்து விளையாட்டு தெரியும் அப்படின்ட்டு போய் சிகரெட்டில் போட்டு கொடுக்குறப்ப சாமி ஒரு தட்டு தட்டிருக்கார், கீழே உருண்டு மயக்கம் போட்டுக்கிறார். அப்புறம் போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி அவர் தப்பாக சொல்லிட்டார் சாமி மன்னிச்சுங்கிறப்ப அவர் சிகரெட் குடிக்கல, அப்படி தட்டி விட்டு அதில் சிகரெட்டில் இருந்த அந்த சாம்பல் வந்து அவருக்கு பூசினோடனே எந்திரிச்சு அவர் சொல்கிறார், நான் வந்து ரொம்ப மமதையில் வந்தேன், எனக்கு சித்து விளையாட்டுலாம் தெரியும், அதெல்லாம் வந்து சாமிகிட்ட கிடையாது, இவர் வந்து எல்லாத்துக்கும் ஒரு உயர்ந்த நிலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்றைக்கும் சாமியோட அந்த உருவத்தில் வைக்கிறப்போ அந்த சிகரெட் கரையுதில்லை. ஆமாம், அதாவது சாமி வந்து அடங்கினது வந்து 1982. அந்த மாதிரி எல்லோரும் வந்து சொல்லிட்டு அடங்குவாங்க. நிறைய மகான்களுக்கு வந்து அவங்க அடங்குற நேரத்தில் வந்து உடல் சம்மந்தமாக ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்கும். அதுக்கு காரணம் வந்து என்னென்னா, எத்தனையோ லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு வந்து அவங்க ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க. அப்போ லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு அவங்க ஆசீர்வாதம் கொடுக்குறப்ப அவங்களுடைய பாவங்களை பூரா அவங்க ஏற்கிறப்ப உடலுங்கிறது வந்து எல்லாத்துக்கும் ஒரு பொதுவானது தான். அதில் வந்து அவங்களுக்கு ரொம்ப பாதிக்கும். ராமகிருஷ்ண பரமஹம்சர்லேருந்து ரமண மகரிஷி வரைக்குமே இது பண்ணியிருப்பாங்க. பட் அவங்க வந்து அந்த ஆன்மாவுக்கு ஒன்றும் கிடையாது, உடல் ரீதியாக இதாக இருக்குது. அதையும் கடந்த நிலை வந்து சாமி. அப்போ ஒரு சிலர் கேட்குறாங்க, இந்த மாதிரி சிகரெட் குடிக்கிறது வந்து உடம்புக்கு கேடு, எப்படி சிகரெட் குடிக்கலாம், இதை பார்த்தா மற்றவங்க அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்களான்னு. மகான்களுடைய இதை வந்து நம்ம அவங்ககிட்ட ஆசீர்வாதம் தான் அவங்க முடிஞ்சு அவங்களுடைய இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. அப்போ ஒரு பெரியவங்ககிட்ட கேட்குறோம், ஒரு சித்தர்கிட்ட கேட்டோம், இந்த மாதிரி சாமி இப்படி சிகரெட் குடிக்கிறாங்க, இதுக்கு விளக்கம் கேட்குறாங்க, எங்களுக்கு தெரியலன்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, அதாவது இப்போ ஜீசஸ் இருக்காருன்னா அவர் வந்து பாவங்களை ஏற்கிறதுக்காக சிலுவையில் அறையப்பட்டாங்க. இப்படி ஒவ்வொருத்தர் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய தன்னுடைய பக்தருடைய பாவத்தை பூரா வாங்கிட்டு உடல் ரீதியாக அவர் கடைசியில் இது பண்ணார். அதே மாதிரி பகவான் ரமண மகரிஷி அது மாதிரி இருந்துச்சு. ஆனால் சாமி வந்து ஒரு பிரம்மாக்னியாக இருந்ததுனால எல்லாத்தையும் பஸ்மமாக்கி சிகரெட்டு மூலம் அந்த பாவங்களை உறிஞ்சு அதை வந்து கம்ப்ளீட்டாக இல்லாமல் ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த கர்மா திக்கிறத இப்போ வந்து சிகரெட் வச்சா இன்றைக்கு வரைக்கும் சாமிகிட்ட கொடுக்குறப்ப எப்படி இதாக இருந்துச்சோ இப்போயும் சாமியினுடைய அந்த உற்சவ சிலையில் வச்சா முறைப்படி அவங்களுடைய பிரார்த்தனை வந்து நியாயமானதாக இருந்துச்சுன்னா முழுமையாக அந்த சிகரெட் வந்து எரிஞ்சிடும். இல்லைன்னா எரியாது. ஏன்னா எல்லா இப்போ சிகரெட்டும் 10 வச்சா எரியும்லாம் கிடையாது. அவங்க வேண்டக்கூடியது வந்து முறையானதாக இருக்கணும், நியாயமான கோரிக்கையாக இருந்தால்
அது வந்து அந்த சிம்டம்ஸ்லேயே பார்த்துடலாம். சிகரெட் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அந்த இது வந்து நியாயமான கோரிக்கைன்னு சொல்லி இது பண்ணலாம். நிச்சயமா. இங்கே குழந்தை வரம் இல்லாமல் வந்து இல்லை கல்யாணம் வரம் கேட்டு வந்தவங்க நிறைய பேருக்கு நடந்திருக்குன்னு சொன்னாங்க சாமி. ஆமாம், அதாவது குழந்தை வரம் இல்லாதவங்க நிறைய பேர் வருவாங்க, எல்லா இதுக்குமே வருவாங்க. இப்போ குழந்தை வரம் இல்லாதவங்க என்ன செய்வோம்னா, இங்கே சாமி ஆடுறது வந்து ஐப்பசி மாதம் மூல நட்சத்திரம். அந்த ஐப்பசி மாதம் மூல நட்சத்திரம் வந்து மிகப்பெரிய விழாவாக கொண்டாடுறோம் வருஷம் வருஷம். இந்த வருஷம்லாம் 1000 சாதுக்களுக்கு மேலே வந்தாங்க. அவங்க எல்லாத்துக்குமே வஸ்திரம் கொடுக்குறோம், சொர்ணதானம் கொடுக்குறோம், எல்லாம் பண்ணுறோம். அப்படி இதில் நிறைய அகோரிகள்லாம் வருவாங்க. அந்த இதை வந்து நாங்கள் மாதம் மாதம் கொண்டாடுறோம். மாதம் மாதம் அன்னதானமாக வச்சு பண்ணுறோம். அதில் அந்த குழந்தை வரம் இல்லாதவங்க வர்றவங்களுக்கு அதில் திருவாசகம் முற்றுவதல் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட இவங்க ஒரு 10 பேர்கிட்டையும் ஒரு 20 பேர்கிட்டையும் கொஞ்சம் அந்த அன்னம் எடுத்து அவங்க பரிமாறிட்டு அவங்ககிட்ட அன்னம் வாங்கி கொஞ்சம் சாப்பிட்டு அவங்க சாப்பிட்ட இலையை எடுத்து போட்டு சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக உடனடியாக வந்து அந்த குழந்தை வரம் நிவர்த்தி ஆகுது. அதாவது நிறைய மருத்துவத்தினால முடியாதது, மனோதத்தினால முடியாது, எல்லாமே இந்த மகானுடைய சன்னதியில் வந்து ஒரு மனம் உருகி நியாயமாக வேணும்னா இது வரைக்கும் அது நடந்துக்கிட்டு இருக்கு. நிச்சயமா. நம்பினார் வந்து கெடுவதில்லை. நிச்சயமா சாமி. அது 4 முறை தீர்ப்பு தான். நிச்சயமா நம்பணும். அது மாதிரி அந்த காலத்தில் தீக்காக்காரவங்களாம் சாமிகிட்ட வந்து நிறைய பேர் சாமியை வந்து நாங்கள் என்ன கேள்வி கேட்குறோம் பாரு, அவர்கிட்ட நாங்கள் என்ன அவரை எப்படி இவர் பேசாமல் மௌனியாக இருக்கார், அவரை பேச வைக்கிறேன், நீ எப்படி ட்ரெஸ் பண்ணாமல் இருக்கேன்னு கேட்க வைக்கிறோம்னு வந்து சாமிகிட்ட நின்று அடுத்த செகண்டு மிக தீவிரமான பக்தராக மாறி இருக்காங்க. இன்றைக்கும் அவங்க இருக்காங்க. நான் ரொம்ப எல்லா இந்து மதத்தில் நிறைய சாமிகளை வந்து குறை பேசிக்கிட்டு இருப்போம், அப்படி இப்படி பேசினவங்க இந்த மகானை நாங்கள் போய் என்ன கேட்குறோம் பாரு, இவர் எப்படி நிர்வாணியாக இருக்கலாம், இவர் எப்படி சாப்பிடாமல் இருக்காருன்னு சொல்கிறாங்க, பேசாமல் இருக்காருன்னு சொல்கிறாங்க, பார்த்துட்றோம் அப்படின்ட்டு வர்றவங்க சாமிகிட்ட போய் நின்று அடுத்த செகண்ட் சாமி பார்த்த உடனே அந்த கணமே மாறி அவருடைய தீவிரமான பக்தராக மாறி இருக்காங்க. அதை வந்து ஒரு மௌனத்தினுடைய மகிமை. நிச்சயமா. இங்கே காலரா வந்து இந்த ஊருக்கு எல்லா இடத்துல ஸ்ப்ரெட் ஆகிறப்ப நம்ம ஊருக்கு மட்டும் சாமி வந்ததுக்கப்புறம் காலரா வரலைன்னாங்களே சார். ஆமாம், பெரிய பெரிய எதுவுமே வந்து அதிகமாக பாதிச்சது கிடையாது. அது இந்த மண்ணுக்கு இருக்கக்கூடிய ஒரு தெய்வீக சக்தி. நிறைய பேர் இந்த இங்கேருந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு போகிறாங்க, இப்போ எடுத்துகிட்டு போகிறாங்க, இந்த மண் எடுத்துகிட்டு போகிறாங்க, கொண்டு வச்சு ஒரு புதிய பில்டிங் கட்டுறப்ப சாமியுடைய தீர்த்தத்தை ஊற்றி அபிஷேகம் பண்ணி ஆரம்பிக்கிறாங்க. இந்த மண்ணை போட்டு கோயிலெலாம் எழுப்புறாங்க. அதெல்லாம் வந்து தங்குதடை இல்லாமல் நடந்துட்டு வருது. வேண்டினவங்களுக்கு வேண்டிய வரம் சாமி கொடுக்குறாங்க. ஒருத்தருக்கு வேலை வாய்ப்பு இல்லையா, கரெக்டாக நியாயமான கோரிக்கையாக இருக்கா, கரெக்டாக இங்கே வந்துட்டு போய் எக்ஸாம் எழுதுனா பாஸ் பண்ணி போயிடுவாங்க. தீராத நோயாக இருக்கா, சாமிகிட்ட வந்து மனமுருகி வேணுனாங்கன்னா அது கண்டிப்பாக அது தீர்ந்துடுது. அந்த மாதிரி இங்கே வந்து எந்த ஒரு இது கிடையாது. யார் வேணாலும் எப்போ வேணாலும் சாமி கும்பிட்டுக்கலாம். தினசரி 5 கால பூஜை நடக்குது. மாதத்தில் வந்து அமாவாசை, பௌர்ணமி, பிரதோஷம், மூல நட்சத்திரம் இதெல்லாம் வந்து சிறப்பான விஷயம் நடக்குது. வர்றவங்க வேண்டிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி தினசரி மதிய அன்னதானம் நடக்குது. ஒரு 200 பேர் வந்து 300 பேர் சாப்பிட்றாங்க. செய்கிறத சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நிச்சயமாக சாமி. அதில் மாற்றம் இல்லை. வீட்டு சாப்பாடு மாதிரியே போடுறோம். செய்யக்கூடிய சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். நல்லா போய்கிட்டு இருக்கு. இது வந்து ஒரு ட்ரஸ்ட்டு வந்து சாமி காலத்துலேருந்து இது பண்ணியிருக்காங்க. சாமிக்கு எந்த இதுலேயும் இது உடன்பாடு கிடையாது. அவங்க விருப்பப்படி ஒரு அமைப்பு ஏற்படுத்தி ஒரு ட்ரஸ்ட் ஏற்படுத்தி சிறப்பாக போய்கிட்டு இருக்கு. வர்ற பக்தர்கள் வந்து வேண்டிட்டு போகிறாங்க. எல்லாத்துக்கும் நல்லா நடந்துக்கிட்டு இருக்கு. இதை கேட்குறவங்களும் சாமிகிட்ட வந்து நீங்கள் இதன் மூலம் ஒரு சாமி வந்து வேண்டி ஒரு பயனடையும்படி உங்களை நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கிறோம். நிச்சயமா சாமி. இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். இந்த ஊரில் இருக்க குழந்தைகள் பெரும்பாலான குழந்தைகள் அரசு வேலையில் தான் இருக்காங்க அப்படின்னாங்க. அது சாமியோட அருள் தான் சொன்னாங்க. 1910 to 20 ஒரே ஒரு ஓட்டு வீடு தான், ஒரே ஒரு லாப்ட் போட்ட வீடு தான். நாங்கள் சின்ன பிள்ளையிலே அப்படி தான். ஆனால் இப்போ ஒரு சாமியை அடங்கினது பின்னுக்க சராசரியாக வீட்டுக்கு ஒருத்தர் ஒரு ஆசிரியராகவோ அல்லது ஒரு போலீஸாகவோ இருக்காங்க. ஒரு காலத்தில் ரொம்ப சாப்பாட்டுக்கே வறுமையாக இருந்த கசவனம்பட்டி வந்து இன்றைக்கி நல்லா ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கு காரணம் வந்து இந்த மண்ணினுடைய மகிமை தான். ஒரு மகான் இருந்த மண், மகான் காலத்துக்கு பின்னுக்கு அவருடைய உடல் மறந்ததுக்கு பின்னுக்கு இன்றைக்கும் சாமி உடலோடு இருந்தப்போ என்ன தெய்வீக சக்தி இருந்துச்சோ அதை விட அதிகமாக தான் இருக்குது. அந்த மண்ணினுடைய மகிமை, மகான் மிதித்த அந்த மண்ணுக்கு இன்றைக்கி வந்து வீட்டுக்கு ஒருத்தர் வந்து ஒரு அரசு வேலையில் இருக்காங்க. பெரிய பெரிய ஐடி கம்பெனியில் பெட்ரோல் மேனுஃபேக்சரிங் யூனிட் எல்லா இதுலேயும் இருக்காங்க. நிச்சயமாக. அன்றைக்கெல்லாம் படிக்காமல் இருந்தாங்க, ரேர் தான் படித்ததெல்லாம். எங்கள் காலத்திலே ஒரு 10 வீட்டுக்கு ஒருத்தர் தான் படிக்க முடியும். ஆனால் இன்றைக்கி
எல்லார் வீட்லேயும் படித்து எல்லோரும் நல்ல நிலையில் இருக்காங்க. குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னன்னா, அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் தான் அந்த இதில் இங்கே எல்லாமே இங்கே ஸ்கூல் இருக்குது, 8th வரைக்கும் இருக்குது. அந்த ஸ்கூலில் படித்தவங்க தான், அவங்களாம் நல்லா தான் இருக்கிறோம். நிச்சயமாக சாமி, ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா உங்கள் பொண்ணா நேரத்தை செலவழிச்சு நம்ம உறவுகள் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சுகமே நமஸ்காரம். ஓம் கசவனம் 3 சாமி நமக்கு.